லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலியா கூப்பிட்டுருக்காங்க. எப்பவும் பிரசவத்துக்கு போவேன், அது உனக்கே தெரியும். அந்த 2 உசுரும் நல்லபடியா இருக்கணும், அதுக்கு நீதாம்மா துணை. மீனாட்சி, எங்க போற மீனாட்சி? தாயே, என்னம்மா இந்த நேரத்துல? நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நேரம் என்ன காலம் என்ன, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம்மா. அம்மா, அங்க 2 உசுறு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் அவசரமா போகணும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் போய் பிரசவம் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வேற எங்க போறேன்? நேரா உங்ககிட்ட தானே வரப்போறேன். பாவம் புள்ளத்தாச்சு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காளாம். அம்மா, நீ இங்கேயே இரு, சட்டன பிரசவம் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன காக்க வச்சுட்டு போறியா? அப்படியெல்லாம் இல்ல தாயே. ஐயோ, மழை வேற வர மாதிரி இருக்கு. சட்டன போயிட்டு வந்துடுறேனே. நான் போறதுக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு அதுக்கு தான் சொல்றேம்மா. மீனாட்சி, நான் சொல்றேன், நீ அங்க போகாத. எதுக்குமா? என்னம்மா சொல்ற? ஆமா மீனாட்சி, நீ அங்க போகாத. ஐயோ, நீயே இப்படி சொன்ன எப்படிம்மா? ஏதோ அந்த புள்ள வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கான். திடீர்னு வந்த இடத்துல அந்த புள்ளைக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நீ வந்தாதான் பிரசவம் ஆகும்னு வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்காங்கம்மா. தான் நீங்க போய்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்னு புறப்பட்டா வாக்கு கொடுத்துட்டேம்மா. அவங்களும் நம்பிக்கையா போயிட்டாங்க. திடீர்னு நீ வந்து போகாதன்னு சொன்னா எப்படிம்மா? நேரம் சரியில்லை மீனாட்சி. ஓ, மழை வரப்போகுதுன்னு சொல்றியா? அதெல்லாம் பழக்கம் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. புயல் மழை எல்லாம் விடுமா, நான் பாத்துக்கிறேனே. இங்க பாரு, நான் போகாம வேற யார் போவா? நான் சொல்றேன்ல மீனாட்சி, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்னம்மா இது? நீ இப்படியெல்லாம் தப்பா நினைக்காதம்மா, நான் வரேன்னு சொல்லிட்டேன் தாயே. இப்ப போகாம இருந்தா எப்படிம்மா? அது சரி, இப்ப நீ எதுக்கு போக வேண்டான்னு சொல்ற? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பிரசவத்துல ஏதாவது தப்பா? அப்படின்னா நான் யாரை கூப்பிட போறேன்? நீதான் இருக்கியே, உன்னை மட்டும்தான் கூப்பிடுவேன். நான் போயிட்டு வரேன், இதோ இப்ப வந்துடுறேன். அம்மா, என்னம்மா நீயும் வர? சொல்றத கேளு மீனாட்சி. இல்லம்மா, அங்க 2 உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசுல ஓடுது. நான் போகாம இருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி என்னை உறுத்தும். அதுக்கு தான் சொல்றேன், நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா மீனாட்சி? நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் மீனாட்சி, அது உனக்கு தெரியும்ல. நல்லா தெரியும் தாயி. ஆனா அங்க 2 உசுருங்க போராடிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாத்தலைன்னா ஒரு வாய் சோறு கூட என்னால நிம்மதியா சாப்பிட முடியாது. என்னம்மா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஏற்கனவே தனியா புலம்புறேன்னு எல்லாரும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரோட்லயும் என் கூடவே வந்தேன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி,
நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இரு வரேன். தாயி கோச்சிக்காதம்மா, இந்த கோட்டை தாண்டி என் பின்னால நீ வரக்கூடாது. நான் பிரசவம் பார்த்துட்டு நான் ஒரு நொடியில வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டா வரேன் தாயி. எங்கம்மா? அம்மா வாங்கம்மா, வலியால துடிச்சிட்டு இருக்காமா, வாங்கம்மா. நான் வந்துட்டு எல்லாம் சரியா போயிடும். வாங்கம்மா. என்னம்மா? எங்க? ஏய் போடுங்க. ஏய் வா நம்ம போயிடலாம். எங்க போயிருப்பாங்க? மா 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 பின்னாடி போயிட்டாங்களா? அம்மா இங்க இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியலையே. மா ஏ துர்கா, அம்மா துர்கா. என்னக்கா என்னாச்சு? இங்க பாரு, அம்மாவை காணோண்டி. அம்மாவை கோயிலையும் பார்த்தேன், கிச்சன்லயும் பார்த்தா, அங்கேயும் இல்ல. வாசல்ல இருக்காங்களான்னு பாப்போம் வா. அக்கா வாசல் கேட்டு திறந்துருக்கு. ஏய் அம்மா போன் எடுத்துட்டு போயிருப்பாங்க, நீ போன் எடுத்துட்டு வா, பண்ணி பார்க்கலாம். எங்க போனாங்க சொல்லாம கொள்ளாம? ஏய் போன் உள்ளதா இருக்கு, போனை வச்சுட்டு எங்க போயிருப்பாங்க? டேய் இந்த பக்கம் தான்டா வந்தா, எங்கடா போனா? டேய் இந்த தோப்பை விட்டு அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே தான் இருப்பா. நல்லா தேடுவோம். டேய் யாரோ ஓடுன மாதிரி இல்ல? ஆமாண்டா, வா அப்படி போய் பார்ப்போம். செல்வா, செல்வா, இவன் வந்த இங்க. ஆமா
இந்த நேரத்துல எப்படி நீங்க வந்த? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன தெரியுமா உனக்கு? தெரியும், எல்லாரையும் தெரியும். உனக்கு தான் என்ன தெரியல. என்ன சொல்ற நீ? சரி, நீ எப்போ வந்த இங்க? நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், உன்னை கவனிக்கவே இல்லையே. நான் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன். சரியா பார்த்தா நான் இருக்கிறது தெரியும். சின்ன பொண்ணு நீ இந்த நேரத்தில் இந்த சைட்லாம் வரலாமா? ஆ, வீட்டை தேட மாட்டாங்க? இனிமேலெல்லாம் இப்படி வரக்கூடாது, சரியா? சரி, உன் வீடு எங்கே இருக்கு? நான் கொண்டு போய் விடுறேன். சொல்லு, உன் வீடு எங்கே இருக்கு? எல்லா இடமும் என் வீடு தான். இந்த இடமும் என் வீடு மாதிரி தான். எந்த ஊர் நீ? நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே. பார்த்துருப்பேன், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டேன். அதான் நானே உன் கண்ணில் தெரியலன்னு வந்திருக்கேன். யாராவது ஏதாவது உதவி வேணும்னு நம்பிக்கையோடு வந்து அதை உடனே செய்கிறதுக்கு ஓடோடி வந்துடுவேன். நீயா? என்ன சொல்ற? எல்லாருக்கும் உதவி பண்ணுவியா என்ன? ஏன், என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்லை, சின்ன பொண்ணு இல்லை நீ. நீ எப்படி பண்ணுவ? எல்லாருக்கும் உதவி செய்கிற எனக்கு உன்னால் உதவி பண்ண முடியுமா? உனக்கா? ஏன் செய்ய மாட்டியா? செய்கிறேன், சொல்லு, என்ன உதவி வேணும் உனக்கு? என் பொண்ணு ஒருத்தி ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கா. அவளை போய் காப்பாத்துறியா? உனக்கு பொண்ணா? பொண்ணுதான். அது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லியே? என்ன என்ன சொல்ற நீ? எனக்கு புரியலையே. ஒருத்தி என்னையே நம்பிட்டு இருக்கா. அவ ரொம்ப பாவி. அவளுக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவளை நான் வந்து காப்பாத்துவேன்னு காத்துட்டு இருக்கா. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு தான் நான் உன் உதவியை கேட்டேன். கொஞ்சம் உடனே போய் காப்பாத்துறியா? யோசிக்காத. நீ அங்க போனா அவ வாழ்க்கையை மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையை கூட காப்பாத்திக்கலாம். ஏன் வாழ்க்கையவா? வாழ்க்கைங்கிறது ஒரு புதிர் மாதிரி. ரொம்ப யோசிக்காத. பாவம் அவ. நான் வருவேன்னு காத்துட்டு இருக்கா. நீ சீக்கிரம் போனா நல்லது. பார்க்க சின்ன பொண்ணா இருக்க, ஆனா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி சொல்லு, நான் இப்போ எங்க போகணும்? யாரை காப்பாற்றணும்? ஆமா, என்ன ஆபத்தில் இருக்காங்க அவங்க? பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு போ. அதுக்கு மேல நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல வேண்டாம். அங்க போனா உனக்கே எல்லாம் புரியும். என்னடா, எங்க இருந்தோ வந்தா திடீர்னு தோப்புக்கு போக சொல்றாளேன்னு பாக்குறியா? சில நேரம் அப்படிதான் எல்லாமே நடக்கும். அந்த நேரம் நம்ம என்ன முடிவு இருக்கிறோமோ அதுதான் நம்ம தலை எழுத்தையே மாற்றும். அந்த நேரத்தில் நம்ம சரியா முடிவெடுக்காம விட்டுட்டா திரும்ப அந்த நேரம் வராமலே போயிடும். என்ன நீ என்னெல்லாமோ சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பொய்யெல்லாம் தெரியல. சரி, உன்னை நம்பி நான் அங்கே போறேன். ஆனா நீ இங்கே இருக்கணும், சரியா? நான் போய் பார்த்துட்டு இங்கே வந்து உன்னை பார்ப்பேன். ம், அப்புறம் ஆள் இல்லாத இடம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரியா? என்ன நான் பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்து. சீக்கிரம் போ. சரி, வரேன். அம்மா, ஏய், அதோ போடா. அங்க இருக்கா பாருடா. அடா
தம்பி உனக்கு எதுவும் ஆகலைல்ல? பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை. அம்மா வாங்க, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்லம்மா? இல்லப்பா, அதான் நீ சரியான சமயத்துல வந்து காப்பாத்திட்டியே. உன் கையில அடிபட்டுருச்சாப்பா? ஐயோ. அம்மா பரவாயில்லம்மா, விடுங்க. அம்மா அம்மா நீங்க எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்தீங்க? நான் பாட்டுக்கு வீட்ல தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆ திடீர்னு வந்து கதவை தட்டினாங்க. யாருன்னு பார்த்தா 2 பொம்பளைங்க வந்து யாரோ ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலின்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அப்ப கூட நான் கேட்டேன், புதுசா இருக்கீங்களேன்னுட்டு. ஊரை விட்டு ஊருக்கு வந்திருக்கோம், ஒருத்தவங்களுக்கு இப்படி பிரசவ வலி, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்தேன் நானும். விழுந்தடிச்சு ஓடி வந்து பார்த்தா இது வரைக்கும் இப்படிதான் போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 ஆளுங்க கட்டையோட வந்துட்டாங்க. எனக்கு பயமா ஆயிடுச்சு. நீதான்ப்பா தம்பி, நீ மட்டும் வரலன்னா. ஆமா, நீ எப்படி சரியான நேரத்துல வந்த? அம்மா அது எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் சொல்றத நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல. என்னப்பா? அம்மா இதோ இங்கேதாம்மா நான் இருந்தேன். ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வந்துட்டு என் பொண்ணுக்கு அங்க ஆபத்து, நீ போய் உடனே அங்க காப்பாத்துன்னு சொல்லிச்சு. நான் ஃபர்ஸ்ட் நம்பல, ஆனா அவ சொன்ன விதம் என் உள்ளுணர்வு உண்மைன்னு சொல்லுச்சுமா. அதான் உடனே நான் இங்க வந்துட்டேன். எங்க போனா? ஏன்பா ஒரு இவ்வளவு இருந்திருக்குமா? இருக்குமா. அம்மா அப்புறம் அந்த பொண்ணு ஒரு மூக்குத்தி போட்டிருந்ததுமா, காதுல ஒரு தோடு போட்டிருந்தது, பெரிய பொட்டு, செவப்பு கலர் பாவாடை சட்டை போட்டிருந்துச்சுல? ஆமாமா. அம்மா பார்க்கவே ஒரு குட்டி பெண் தெய்வம் மாதிரி இருந்துச்சுமா. மீனாட்சி, நான் சொல்றேன், நீ அங்க போகாத. அம்மா அம்மா பகவதி தாயே, கூடவே இருப்பேன்னு சொன்னியே. அந்த குழந்தை எங்க இருக்கும்? அம்மா என்கிட்ட இப்ப அங்க பேசினால அங்கதான் இருப்பா. நீ வா, முதல்ல நாம போய் பார்க்கலாம். சரிம்மா. அம்மா அவள உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் சொல்ற தம்பி. முதல்ல நீ அவளை பார்த்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய். நான் கூட்டிட்டு போறேம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுப்பா. இப்போ நீங்களே பாத்தீங்களே, கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா போக முடியாதுல்லம்மா. அன்னைக்கு இப்படிதான் சக்தியோட இருக்கும்போது 4 ரவுடிங்க ஒரு மாதிரி சொல்லவே முடியலம்மா, கொஞ்சம் அசிங்கமா நடந்துக்க பார்த்தாங்க. அதனாலதாம்மா அவங்கள அடிச்சேன். அதை பார்த்துட்டு தான் சக்தி என்ன ரவுடினே முடிவு பண்ணி வச்சிருக்காம்மா. நீங்களே சொல்லுங்க, இப்போ உங்களுக்காக தானே இந்த ரவுடிங்களை போட்டு அடிச்சேன், அதுக்காக நான் ரவுடி ஆயிடுவேனாம்மா? தப்பு பண்றவங்க அடிச்சா இவ்வளவு பெரிய குத்தமாமா? சொல்லணும்னு தோணுச்சுமா, அவ்வளவுதான். சரி நீங்க வாங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். வாங்க வாங்கம்மா.